மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் விவாதிக்க இருப்பது வன்னியர் சமூகத்துக்கான 10.5% இடஒதுக்கீடு, அது குறித்த பத்திரிகையாளர்கள் பார்வை மற்றும் தமிழக அரசினுடைய நோக்கம். இது குறித்த ஒரு மிக நீண்ட ஒரு ஆய்வு என்றாலும் கூட நாம் இன்று நடக்குகின்ற இந்த செய்திகளை எல்லாம் ஒட்டி ஒரு விவாதமாக அல்லது ஒரு கருத்தாக நாம் உற்று நோக்கும்போது, குறிப்பாக இந்த வன்னியர் சமூகத்திற்கு ஒட்டுமொத்த எதிர்ப்பு என்பது சமூகத்திலிருந்து எழுகிறதோ இல்லையோ, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களிலிருந்து எழுவதாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஒரு சமூகம் எழுச்சி பெறுகிறதோ அல்லது ஒரு சமூகத்திற்கான பலன், முக்கியமாக வன்னியர் சமூகத்திற்கான ஒரு செயல்பாடுகள் வேகமடிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த செய்தியை திசை திருப்புவதும் அல்லது அந்த செய்தியை மழுங்கடிக்கச் செய்வதும் வாடிக்கையான ஒன்றாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டால், இந்த வன்னியர் சமூகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது மக்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்துமானால், எப்படியாவது அந்த செய்தியை வேறு திசைக்கு மாற்றிவிட பல்வேறு நபர்கள் தன்னை பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அது சிறிய பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த சமூகத்தால் வளர்க்கப்பட்ட மற்ற தலைவர்கள், இந்த வன்னியர் சமூகத்தில் பிறந்த தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் இயங்காத மற்ற தலைவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது, அல்லது மருத்துவர் ஐயாவிற்கு எதிரான கருத்துக்களை அல்லது பொருளைகளை பெரிதாக்குவது, இப்படி எந்த வகையிலெல்லாம் இந்த செய்திகளை, அந்த சமூகத்திற்கான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு செய்திகளை எப்படியெல்லாம் திசை மாற்ற முடியுமோ, எப்படியெல்லாம் மழுங்கடிக்க முடியுமோ, அந்த முயற்சிகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசும் அதை ஒட்டி உள்ள மற்ற சமூக பொறுப்பாளர்களும் பத்திரிகையாளர்களும், குறிப்பாக சில யூடியூப் ஊடகவியலாளர்களும் இந்த சேவையாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தியை நான் அந்த ஊடகவியலாளர்களுக்கு, குறிப்பாக யூடியூப் சேனல் நடத்துபவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நண்பர்களே, இந்த பத்திரிகை துறை என்பது அல்லது ஊடகத்துறை என்பது பல்வேறு ஆளுமைகளால் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இழப்புகளுக்கு இடையே தன்னை பத்திரிகையாளராக முன்னிலைப்படுத்தி கொள்ள ஏகப்பட்ட முயற்சிகளும் ஏகப்பட்ட இழப்புகளையும் இதே தமிழ் சமூகம் அனுபவித்திருக்கிறது. நமக்கும் இந்த மிக பிரபலமான பத்திரிகையான நக்கீரன் செய்திக்கும் நக்கீரன் ஊடகத்திற்கும் ஏகப்பட்ட கருத்து மோதல்களும் பல்வேறு கருத்து மாற்றங்களும் இருந்தாலும் கூட, ஒரு பத்திரிகையாளராக நாம் பார்க்கும்போது நக்கீரன் கோபால் அவர்கள் இழந்த இழப்பு என்பது சொல்லி மாளாது. அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, ஒரு ஊடகவியலனாக அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் என்பது உண்மையிலேயே ஒரு பத்திரிகையாளர் ஆக பத்திரிகை நடத்துகின்ற நண்பர்கள் அவரையெல்லாம் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போது பத்திரிகை நடத்துவதே வேண்டாம் என்ற நிலைக்கு தான் போவோமே தவிர, பத்திரிகை அவ்வளோ எளிமையானதல்ல. அவரை தொடர்ந்து நிறைய நண்பர்களை நாம் சொல்ல வேண்டும். நெற்றிக்கன் அண்ணன் மணி போன்றவர்களெல்லாம் கூட இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும், இருக்கிறார்கள். மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கித்தான் அவர்கள் பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று யூடியூப் என்ற ஒரு ஊடகத்தை வைத்துக்கொண்டு மிக எளிமையாக மற்றவர்கள் மீது குறை சொல்லிக் கொண்டும் மற்றவர்களை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பதும் அவர்களை கேலி கூத்தாக்குவதும் இன்று ஒரு சாதாரண விடயமாக மாறியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். நேற்று கூட ஒரு நண்பர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த செய்தி என்னவென்றால், பல்வேறு குற்றங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும்போது யூடியூப் சேனல் என்ற பெயரில், ஊடகவியலாளர் என்ற பெயரில் அவர்களும் புலனாய்வு செய்கிறேன் பேர் வழி என்று அந்த வழக்கினுடைய போக்கை திசை திருப்புகிறார்கள். எனவே இந்த யூடியூப் நடத்துபவர்களுக்கு, இது போன்ற புலனாய்வு செய்பவர்களுக்கு ஒரு வழிமுறையை வேண்டும் அல்லது அதற்கான ஒரு திட்டமிடல் வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்க, நீதிமன்றம் அது குறித்த ஒரு விளக்கத்தை 4 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசை அணுகியிருக்கிறது. மத்திய அரசுக்கு அது தகவல் அனுப்பியிருக்கிறது. ஸோ 4 வாரங்களுக்கு பின்பு அந்த வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்கிறது, என்ன சொல்ல வருகிறது நீதிமன்றம் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.
என்னை கேட்டால் இது போன்ற ஒரு நெறிமுறைகள் யூடியூப் சேனலுக்கு தேவை என்பதே உண்மை. ஏன் நான் குறிப்பாக யூடியூப் சேனலை நான் இங்கே மையப்படுத்தி சொல்கிறேன் என்றால், கடந்த ஏறக்குறைய ஒரு 5, 6 நாட்களாக பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஏகப்பட்ட நபர்கள், இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் சமூக விரோதிகளாகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம், சமூக விரோதிகள் என்றால் சமூகத்தில் ஏதாவது கிளர்ச்சியை இந்த சமூகத்திற்கு எதிராக திருப்பி கொண்டிருப்பது. அதுதான் அவருடைய வேலை. அவர்களால் நல்ல செய்தியாக இந்த சமூகத்திற்கு எதுவுமே எடுத்து சொல்ல முடியாது. இந்த சமூகம் என்று சொல்வது தமிழ் சமூகத்தையே நான் சொல்கிறேன். தமிழ் சமூகம் பல்வேறு சமய அல்லது சமுதாய குழுக்கள் இணைந்த ஒரு அமைப்பு தான் தமிழக அரசு, தமிழ்நாடு என்பது நாம் அறிவோம். ஆனால் அந்த ஒரு கூட்டமைப்பை, அந்த ஒரு ஒற்றுமையை குலைப்பதற்காக தன்னை திராவிடன் என்றும் திராவிடர்கள் என்றும் நானும் தமிழன் என்ற போர்வையில் பல்வேறு நபர்கள், புல்லுருவிகள் இந்த சமூகத்தை சீரழிப்பதை நாம் சமீப காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சில ஊடகங்கள் வன்னிய சமூகத்திற்கு எதிராக தன்னை வெளிப்படுத்துவதையே மிகப்பெரிய வேலையாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக ஒரு இருவரை நான் சொல்கிறேன், குறிப்பாக ஓரிருவை மட்டும் சொல்கிறேன். ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். நான் எல்லோரையும் விளம்பரப்படுத்தவோ அல்லது எல்லோரையும் விமர்சிப்பதோ என்னுடைய வேலை அல்ல. இந்த 3 நபர்களை கூட நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இவர்கள் பிரபலமான ஒரு நபராக இருந்து கொண்டு ஒரு பொய்யான தகவலை இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்பதை நான் உங்களிடத்தையே விட்டு விடுகிறேன். அதில் குறிப்பாக பத்திரிகையாளர் என்ற போர்வையில் செந்தில் என்ற ஊடகவியலாளர் இருக்கிறார். தமிழ் கேள்வி அவருடைய அந்த யூடியூப் சேனலுடைய பெயர் தமிழ் கேள்வி. அவருக்கு வேலையே இந்த எப்படியாவது வன்னிய சமூகத்திற்கு எதிராக செய்திகளை எடுத்து செல்வது, அல்லது பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மற்றும் நிறுவனருக்கு எதிர்ப்பான கருத்துக்களை இந்த மக்களிடையே கொண்டு சேர்ப்பது. இதை தவிர அவருக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. அவருக்கு வேறு எந்த ஒரு அஜெண்டாவும் இந்த சமூகத்துக்கிட்ட கிடையாது. ஐயா சாதாரணமாக மூச்சு விட்டால் கூட உடனே அவர் வேறு மாதிரி மூச்சு விட்டார் அப்படின்னு தான் இவன் சொல்லுவானே தவிர நல்லவர் என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வராது. இப்படி நான் சொன்னாலும் இதுக்கும் ஒரு எதிர்வினை ஆட்டுவார். அவர் இப்படியான்வார். நான் என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு பத்திரிகையாளர் என்றால் நீங்கள் எல்லா தலைவர்களையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். மருத்துவர் ஐயாவுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே எதிர்வினை ஆற்றக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அப்படி சொல்லிவிடுங்கள். தமிழ் கேள்வி என்ற பெயருக்கு பதிலாக அதில் ஒரு அடைப்புக்குள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்ப்பவர் அல்லது மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்கள் அல்லது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்வினையாற்றுபவர் என்று நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு நீங்கள் பேசினால், இந்த சமூகம் இவருடைய கருத்து முழுக்க இவருக்கு எதிர்ப்பான கருத்தாக தான் இருக்கும், இவர்கிட்ட ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, இவர் சரியான தகவல் சொல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதுதான் உண்மை இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா, தான் ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஐயா என்ன சொன்னாலும் அது எதிர்ப்பாக ஒரு பேசுறது, அவருக்கு எதிர்ப்பாக ஒரு செய்தியை சொல்கிறது. இப்போ ஒரு பத்திரிகை செய்தியில் 10.5% இடஒதுக்கீடுக்கு இல்லை, அதை விட இவங்க அதிகமாகவே அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நேற்று பத்திரிகையில் வந்தது. அதுக்கு திரு செந்தில் அவர்கள், அப்புறமே இந்த கரிகாலன் ஒருத்தர், கரிகாலன் ட்ரைப்ஸ் யூடியூபுடைய கரிகாலன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோ வன்மமாக இந்த செய்தியை திருச்சி சொல்லணுமோ அவ்வளவு வன்மமாக சொல்வது. அதெல்லாம் ஒரு செய்திக்கு அவங்க பேர் சாவு மணி அடித்த ஸ்டாலின், ராமதாஸுக்கு சாவு மணி அடித்த ஸ்டாலின் அப்படின்னு போடுறாரு. இது எவ்வளோ பெரிய அநாகரிகமான, அல்லது அநாகரிகம் நீங்கள் சொல்லனா எவ்வளோ வன்மமான ஒரு வார்த்தை. மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய சமூகத்துக்கான தலைவராக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட முகமாக இன்று இருக்கும்போது, இவ்வளோ பெரிய அரசியல் நபருக்கு நீங்கள் இப்படி நீங்கள் வைக்கலாமா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் மட்டும் உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு அவர் கேட்கலாமா? நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை வழிநடத்தி ஏறக்குறைய ஒரு 25 உயிர்களை இந்த போராட்டத்திற்காக இழந்து, தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக
மக்களை திரட்டி போராடக்கூடிய ஒரு தலைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட விரக்தியில் போகும்போது நான் பார்லிமெண்ட்ஸ் வேர்டு என்பார்களே, அது போன்ற ஒரு பாராளுமன்றத்தில் பேசாத ஒரு வார்த்தையை அவர் எதாவது பேசினாரா? ஒரு தன்னுடைய எதிர்ப்பை நான் ஏன் பார்க்கணும், முன்ன பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குன்ற வார்த்தையில் என்ன வந்து நீங்கள் அசிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க? என்ன இது வந்து நான் பார்லிமெண்ட் வேர்டாக நீங்கள் கருதுறீங்க? இதில் ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை இப்படி சொல்லிட்டார் தெரியுமா, இப்படி பண்ணிட்டார் தெரியுமான்னு நீங்கள் வந்து ஊதி 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 அவரை பெருசுப்படுத்தி, அந்த செய்தியை பெருசுப்படுத்தி, நீங்கள் தான் ஏன் எங்களை இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கெட்ட பார்வையோடு எங்களை பார்க்க வைக்கிறீங்க? நீங்கள் தான் வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்குறீங்க. என்னுடைய சமூக தலைவர் என் சமூகத்துக்கு கிடைக்கலையேன்னு ஒருத்தர் பேசிட்டார். நீங்கள் என்ன சொல்லணும்? சார் நீங்கள் இப்படி பேசியிருக்க வேணாம், இதை நீங்கள் இப்படி தவிர்த்துருக்கலாம், அப்படி பேசுங்க. அதை விட்டுட்டு அவர் இப்படியா அப்படியா, அவருக்கு சாவமணி அடித்த ஸ்டாலின், ஏண்டா அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அடிச்சிருவீங்களாடா? இப்போ நான் வந்து பேசும்போதே என்னை தவறி தான் நான் உங்களை ஏண்டான்னு கேட்க வேண்டியது லெவலுக்கு. எங்களுக்கு தேவையில்லை உங்களோட நாங்கள் அப்படி பேச வேண்டிய நிலையில் நாங்கள் வளர்க்கப்படவில்லை. டீசன்ட் பாலிடிக்ஸ் என்ற பேரில் நாங்கள் வளர்ந்த சமூகம். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படி தான், அரசியலை நாகரிகமாக நடத்துங்க. இது திமுகவுடைய கலாச்சாரம். திமுக வந்து ஒருத்தரை எதிர்க்கணுன்னா உடனே அவங்கள தனிப்பட்ட முறையில் தாக்குவது, அவங்க தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை வெளிப்படுத்துவது. அதே வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் திமுகன்னு சொல்லிட்டு போங்களேன், ஏன் நீங்கள் பத்திரிகையாளர்னு வரீங்க வெளியில்? அப்போ நீங்கள் பத்திரிகையாளர்னா பத்திரிகை தரத்தோடு நடத்துங்க. நீங்கள் அன்புமணி அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி நடத்தினார்னா அதுக்கு உடனே ஒரு செய்தி என்னென்னா, பயந்து போன அன்புமணி, திணறிய அன்புமணி, ஓடி ஒளிந்த அன்புமணி. ஏண்டா டேய், எத்தனை முறை வாய்ப்பு கிடைச்சாலும் பத்திரிகையாளர்களை தைரியமாக சந்திக்கக்கூடிய இன்றைக்கி தமிழ்நாட்டு தலைவரே அவர் தான். ஒரு நாளைக்கு 10 முறை வந்து இன்டர்வியூ சார் கொடுங்க சார்னு கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. அவராக கூப்பிட்றாரு, வாங்கடா இன்றைக்கி 10 மணிக்கு மீட்டிங்குன்றாரு. நீங்கள் அப்படி தானே எல்லாருமே பண்ணுறாங்க. நேற்றைய பத்திரிகை சந்திப்பில் அவர் என்ன பண்ணுறாரு, தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறார். இது ஏன் இந்த இடஒதுக்கீடு வேணும், மற்ற மாநிலங்களில் பீகாரில் ஏன் இந்த இது கோர்ட்டுக்கு போச்சு இந்த கேஸு, சென்செக்ஸ்னால் என்ன, சர்வேனா என்ன அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை கூட புரிஞ்சிக்காமல் திரும்பவும் ஒரு குறுக்கு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, டயர்டாகி ஐயோ எப்பா நான் எத்தனை முறையாக உங்களுக்கு சொல்கிறதுன்னு அவர் கேட்குறாரு. இன்னொரு இடத்துல விரக்தியாகி நியாயமாக கோவப்பட வேண்டிய நான் நீ ஏன் கோவப்படுறேன்றாரு. தண்ணி குடியான்னு உங்களை தான் கலாய்க்கிறார். அவர் தண்ணி கொடுப்பா, அவருக்கு ரொம்ப டென்ஷன் வராரு அப்படின்னு அவர் உங்களை கலாய்க்கிறார். அவர் பத்திரிகையாளர் அந்த கேள்வி கேட்டால் அந்த குறிப்பிட்ட நபரை கலாய்ச்சதை நீ என்ன பண்ணுற, பத்திரிகையாளர் அவங்கள கலாய்ச்சா நீ போடுற. எப்படிலாம் நீ இதை செய்யப்படுற? இப்போ இதெல்லாம் நாங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். நியாயமாக பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையாளர் இது போல் ஏடாகூடமாக ஒரு கேள்வி கேட்கும்போது அவருக்கு தேவையான அளவுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்பையும் அவர் அடங்கணும் போது இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்பா அவருக்குன்னா தண்ணி கொடுப்பார், ரொம்ப ஆதங்கப்படுறாரு அப்படின்னு அவர் தான் மருத்துவர் ஐயா தான் வந்து திரும்ப அவரை கலாய்க்கிறாரு. அதை கூட தெரியாமல் இவர் பத்திரிகையாளர்கள் வந்து அன்புமணியை கேள்வி கேட்க அன்புமணி திணையிடான்னு சொல்லிட்டு நீ சொல்கிற. இதுதான் உன்னுடைய பத்திரிகை தர்மமா? அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் உமாபதினு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் பத்திரிகைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலேயே. ஒரு சில நேரங்களில் இவங்களுடைய எழுத்துக்கள் இவங்க செய்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப பயன்படும் மாதிரி இருந்தது என்று நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது தான் தெரிஞ்சு இவங்க இவ்வளோ மோசமானவங்களா, இந்த சமூகத்துக்கு இவ்வளோ எதிர்ப்பானவங்களா. ஏண்டா இவ்வளோ பேர் பேசுகிறீங்க, உங்கள் வாழை எவனுக்குமே வந்து வன்னியர்களுக்கு 10.5 கொடுக்கலாம் அல்லது அதை விட அதிகமாக கொடுக்கலான்ற எண்ணமே உங்களுக்கு வரலையே. கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவர் உமாபதி என்ன பண்ணுறாருன்னா, மருத்துவர் ஐயாவுடைய கருத்துக்கு விமர்சனமாக ஒரு ஒரு பேட்டி ஒன்று நடக்குது. அது ஜீவா வந்து அந்த பத்திரிகை ஜீவா வந்து அந்த கேள்வி கேட்குறாரு. ஜீவா பொதுவாகவே அவருக்கு வந்து வன்னியர்களுக்கு எதிர்ப்பான கருத்து தான் போடக்கூடிய ஆள். அதனால் நாங்கள் பொதுவாக அவர் பார்க்கறதில்ல. நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சாட்டுறதுக்காக அந்த செய்தியை நாங்கள் படிக்க வேண்டியிருந்தது, பார்க்க வேண்டியிருந்தது. அதில் வந்து அவர் கேட்குறாரு, இது மாதிரி மருத்துவர் ஐயா வந்து இப்படி சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா ஸ்டாலின் வந்து தெலுங்கர்னு அவர் சொல்கிறாரா? அப்போ இவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் யாரும் கூட கேட்கல, பத்திரிக்கை இது ஸ்டாலின் வந்து தெலுங்கரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே இவர், அப்போ இவர் யார்? இவர் கன்னடரா? யார்? மருத்துவர் ஐயா அவர் கன்னடரா? நாம் அதை ஆய்வு செய்யணும்
ஏன்டா எப்புட்றா அது ஏன்டா அவருக்கு உனக்கு ஏன்டா அந்த சந்தேகம் வந்ததுன்னு சொல்லிட்டு உமாபதிக்கு நம்ம கேட்கும்போது உமாபதியை சொல்கிறாரு, தமிழ்னா வந்து கருப்பாக இருக்கிறவன் தான் தமிழன். அப்போல்லாம் வந்து குழந்த பிறந்த உடனே நல்லா எண்ணெயை தடவி வெயிலில் நிற்க வைப்பாங்களாம், ஏன்னா அது கருப்பாகணும்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த கேமராமேன், அந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேமராமேன் அப்படியே ஜீவாவை மூஞ்ச காமிக்கிறாங்க. ஜீவா வெள்ளையாக இருக்கார். அப்போ ஜீவா யார்? ஜீவா கன்னடா நீயே சொல்கிறியா? உமாபதி அவர்களே, நீங்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்கீங்கன்றனால நீங்கள் தமிழ் நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்போ எங்கள் ஐயாவை வந்து தமிழ் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்கள்? கருப்பாகிறவன் தான் தமிழன், வெள்ளையாகிறவன் தமிழன்லாம் ஸ்டாலின் ஐயா கூட தான் வெள்ளையாக இருக்கார். அப்போ அவர் தமிழன் இல்லைன்னு நீங்களே சொல்லிடுறீங்க, அப்படி தானே? திமுகவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் வெள்ளையாக இருப்பான். அப்போ யாருமே வந்து இல்லைன்ற நீங்களே உறுதிப்படுத்துறீங்க. ஒரு பத்திரிகையாளராக வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல செய்தி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய செய்தி வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு பயன்படணுன்ற எண்ணத்தோடு சொல்லுங்கள். நாங்கள் மிக நாகரிகமாக உங்களுக்கு எதிர்வினையாற்றுகின்றோம். உங்களை போலவே நாங்களும் இதே வேகத்தில் நாங்கள் போனோம்னு சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களை மாதிரியான ஒரு பத்திரிகை நேர்மையாக பார்க்கணுன்ற எண்ணம் வந்து இந்த சமூகத்துக்கு மாறிடும். நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுதல் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு பின்னணி கொண்ட உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய அனுபவம் இந்த தமிழ் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பது தான். நீங்கள் இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் ஒரு வன்மத்தோட ஒரு செய்தியை நீங்கள் சொல்லும்போது அதே நிலையில் நாங்கள் எதிர்வினையாற்றக்கூடிய கட்டாயத்துக்கு நீங்கள் தான் எங்களை ஆட்படுத்துறீங்க. எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது, எங்களுக்கு அதுக்கு நேரமும் கிடையாது. நாங்கள் இந்த சமூகம் படிக்கணும், இந்த சமூகம் மேலுக்கு வரணும், எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எங்கள் சமூகத்தோடு சேர்ந்த எங்களுடைய அடுத்த சமூகம் தமிழ் சமூகமே இந்த உயரணும் அப்படின்றதான் எங்கள் எண்ணமே தவிர, நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து நாங்கள் தடுக்கலைன்னு சொல்லிட்டு நேற்று அண்ணன் அன்புமணி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன் அதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு எனக்கு புரியல. எனவே நண்பர்களே, இந்த போன்ற போலி ஊடகவியலாளர்கள், போலி பத்திரிகையாளர்களை புறக்கணிப்பது இந்த தமிழ் சமூகத்திற்கு நல்லது என்ற எங்களுடைய கருத்தை உங்களிடத்தை வைத்து மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.